உலக தமிழர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று வாழ அன்னை பராசக்தியிடம் உங்களுக்காக வேண்டிக் கொள்கின்றேன். உலக மக்கள் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சனி பயிற்சி, சனி பகவான் பயிற்சி, சனீஸ்வர பகவான் பயிற்சி. அவர் ரொம்ப மரியாதைக்குரியவர், போட்டத்தக்கக்கூடியவர், வரவேற்கக்கூடியத்தக்கவரும் கூட. ஆனாலும் சனி பகவான் என்றாலே எல்லாருக்கும் ஒரு பயம், அச்சம். அவை அனைத்தும் தானாகவே வரும். அது ஏன்னு தெரியல. அவர் ரொம்ப நல்லவர். இருப்பினும் 2026ஆம் ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி துலாம் ராசி நேயர்களுக்கு எவ்வாறு அமைய இருக்கிறது? துலாம் ராசி நேயர்களுக்கு சனீஸ்வர பகவான் எத்தனாம் இடத்துக்கு பயிற்சியாக போறார்? அவர் என்ன மாதிரியான நன்மைகளை செய்து கொடுக்க போறார் அல்லது தீமைகளை செய்து கொடுக்க போறார் அப்படிங்கிறத பத்தி தான் உங்களோட பேச போறாங்க. ஜோதிட புஸ்தகத்தை எடுத்து படிக்கும் போதே சனி பகவான் வந்து 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம், 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த 3 இடங்கள் தான் சிறப்பான இடங்கள் என்று ஜோதிட புஸ்தகத்தில் எழுதப்படும். அப்புறம் 12 கட்டத்திற்கும் அவர் வரும்போது ஒவ்வொரு இடத்துக்கு வரும்போது என்னென்ன பலன்கள் செய்வாங்கன்னு சொல்லப்படும். ஆனாலும் சிறப்பான இடம் அப்படின்னா அது வந்து 6ஆம் இடம், அடுத்தது 11ஆம் இடம், 3ஆம் இடம். இந்த 3, 6, 11 மிகப்பெரிய சிறந்த இடம் என்று சொல்லப்படுகிறது. அது சரியா தப்பா அப்படின்னா அவரவர் வாழ்க்கையில அவரவர் அனுபவிச்சு பார்த்து சொல்லணும். துலாம் ராசி நேயர்களுக்கு 6ஆம் இடத்திற்கு சனி பகவான் பயிற்சியாக போறார். 6ஆம் இடம் என்பது ஒரு வெற்றி ஸ்தானம் சனி பகவானுக்கு. 6 என்பது எதிரி, நோய், கடன், விபத்து, வழக்கு. இந்த 5 விதமான விஷயங்களையும் இல்லாமல் செய்யக்கூடியவர் அல்லது பாதுகாக்கக்கூடியவர் என்று பொருள். நீண்ட நாட்களாக கடன் இருக்கிறது என்றால் அந்த கடனை அடைப்பதற்கு அவர் உதவி செய்வார். எதிரி தொல்லை அதிகமாக இருக்கிறது என்றால் அது வழக்கமாக கொண்டு எதிரிகள் இருந்தால் அவர்களுக்கு வந்து அவர்களை நாஸ்தி பண்ணி விடுவார். நீண்ட நாட்களாக தீர்க்கப்படாத வழக்கு என்று ஒன்று இருந்தால் அந்த வழக்கு தீர்க்கப்படும். வியாதி என்பது வந்து கூர்மாறவை மனித வாழ்க்கையில் வந்து அவர்களோட ஜனகால ஜாதகத்தில் வந்து பலகீனம் இருந்தால் வியாதி என்ற ஒன்று இருக்கிறது. நோயின்னு சொல்றது, வியாதினா கெட்ட வார்த்தை இருக்கும், நோய் என்று சொல்கிறார்கள், அல்லது உடல்நல பாதிப்புன்னு சொல்றாங்க. அவர்களுடைய ஜனகால ஜாதகத்தில் அவை இருக்கும் என்று ஒன்று இருந்தால் அது வந்தே தீரும். வரக்கூடாது என்று ஒன்று இருந்தால் அது வராது. அதன் பிறகு தீய பழக்க வழக்கங்கள் ஏற்படுத்திக்கிறாங்க அப்படின்னா அதை தவிர்க்க முடியாத ஒன்று. அதுக்கு ஜோதிடம் பொறுப்பில்லை. வியாதியாவே நான் பீடிக்கப்பட்டிருந்தேன் அப்படின்னு ஒரு மனுஷன் சொன்னா அவருக்கு அதுல இருந்து விடுதலை கிடைக்கும். நோய் இல்லாமல் வாழும் வாழ்க்கையை தருவார், கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை தருவார், எதிரி இல்லாத ஒரு வாழ்க்கையை தருவார், எதிர்பாராத ஒரு விபத்து என்றால் கையேந்தி காப்பாற்றி விடுவார். விபத்து என்பது ஒன்று இருந்தார். 6ஆம் இடத்திற்கு பெயர் வந்து புதையல் என்று ஒரு பொருள் உண்டு. எதிர்பாராத வெற்றி. எதிர்பாராத வெற்றி என்றால் நாம் தேடாமல் கிடைக்கக்கூடிய சொத்து அப்படின்னா அது விபரீத ராஜயோகம். நாம் தேடாமல் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சொத்து அது விபரீத ராஜயோகமாகும். அது 6ஆம் இடத்து சனி பகவானால் கிடைக்கப்படும். அவர் கிடைக்க வைப்பார். அப்பா தேடிய சொத்து கூட மகனுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அது விபரீத ராஜயோகம். புதையல் யோகம் இருக்கும்னா அது விபரீத ராஜயோகம். எங்கேயோ கடந்த ஒரு அனாதை சொத்து எதிர்பாராத விதமாக ஒரு மனிதன் கிடைத்தது என்றால் அது விபரீத ராஜயோகம். சிறிய பதவியில் இருக்கிறவனுக்கு பெரிய பதவி கிடைத்தால் அது விபரீத ராஜயோகம்.